எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் ரொம்ப சுட்டி சுட்டி ஆட்டிட் பண்ற ஒரு பிஹேவியரான ஒரு அனிமல்ஸ் பேர்ட்ஸ் ஃபிஷ் சூப்பரான வராரு. ஆமா ப்ரோ டாக்கிங் சென்ஸ் இருக்கு பிளேயிங் எபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. ஓ ஓகே ஓகே. இந்த மாதிரி சிக்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த மாதிரி டேர்ம்டான ஸ்பீஷஸ். ஆமா அதுவும் யார் ப்ரோ? அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான பீசஸ் ப்ரோ. ஹாம்ஸ்டர்ஸ்னா ஒரு சுட்டித்தனமான ஒரு குட்டி ஒரு ராட் ஃபேமிலி சேர்ந்தது. ப்ரோ குத்துது ப்ரோ. இதுதான் எட்ஜாக் இது நேம். சரிங்களா? இவங்க லைஃப் ஸ்பேனும் அதிகம். பறக்கிற பறவை பாத்திருப்பீங்க, பறக்கிற அணில பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஒருத்தர் செல்ஃப்ல இருப்பாங்க, நம்ம சொடக் போடணும். ஆமா அதேதான். இத பாருங்க உள்ள கைக்குள்ள மறைஞ்சிருக்காங்க. இதுதான் அவங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பர்ஷியன் கிட்டனு டால் ஃபேஸ். இதெல்லாம் சண்டை போடுறாரு. தாய்லாந்து இம்போர்ட்டட் பீஸ் எல்லாமே இந்த மாதிரி இம்போர்ட்டடு. அதுக்கப்புறம் இந்த வாஸ்துக்கு வளர்க்குற அரோனா ஃபிஷ். ஜஸ்ட் 2000 எல்லாம் 2000ல ஃபுல்லா அது பிளாஸ்டிக்ல இருக்குனா இது இரும்புல இது போறது பெட்டர். நீங்க அழகா மாறணுமா? அப்போ வின்சென்ட் வேன் ஹேர் ஸ்டுடியோக்கு வாங்க. ஸ்டைலிஷ் ஹேர் கட், கலரிங், ஃபேஷியல் அண்ட் மோர். உடனே புக் பண்ணுங்க. 30% டிஸ்கவுண்ட தட்டுங்க. ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம். நாம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பிகே பெட்ஸ் பாரடைஸ்ல தான் இருக்கோம். ப்ரோ நம்ம ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அனிமல்ஸ் என்னென்ன பெட்ஸ்லாம் இருக்கு? ப்ரோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் ரொம்ப சுட்டி சுட்டி ஆட்டிட் பண்ற ஒரு பிஹேவியரான ஒரு அனிமல்ஸ் பேர்ட்ஸ் ஃபிஷ் அது மாதிரி கொஞ்சம் ரேர் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ். அப்புறம் அவங்களுக்கு A to Z அக்சசரிஸ். இப்போ ஆன்லைன்ல கிடைக்கிற எங்க பெட் ஷாப்லயே கிடைக்காம ஆன்லைன்ல கிடைக்கிற பீஸ் கூட நம்ம கிட்ட கிடைக்கும். ஓகே. ஆனா ஆன்லைன்ல கொஞ்சம் அதிகமா பிரைஸ் இருக்குல்ல, நம்ம போய்ட்டு 50% ஆஃப் இருக்கும். ஆனா எல்லா பெட்ஸும் கொஞ்சம் வைல்டா இருக்கும். அது வந்து நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு பயமா இருக்கும். இப்போ அதுல தான் நம்ம வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ நம்ம வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்பலாம் கூண்ட்ல வச்சு வளர்க்க ஆசை இல்ல. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரீடமா இருக்கணும் தான். நம்ம என்ன பண்ணோம், சிக்கில் இருந்தோம் சரி, பேர்ட்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸ் இருந்தால் ஒரு குட்டியில இருந்தோ சரி, எடுத்து நம்மளே டேர்ம் பண்ணி ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணோம். இப்போ நம்ம கிட்ட ஒரு சின்ன பசங்க இன்ட்ராக்ட் பண்ணா எப்படி நம்மளுக்கு ஒரு மைண்ட் ஃப்ரீயாகும், ஒரு அந்த டைம்ல எந்த பத்தியும் யோசிக்காம ஒரு இது இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு இது இருக்கும். ஓகே நம்ம நம்மளுக்கு பார்த்தலாம் என்னென்ன எல்லாத்தையும் பார்ப்போம் ப்ரோ. இந்த மாதிரி ஹலோ வா சூப்பரான வராரு. ஆமா ப்ரோ இந்த மாதிரி தான் ப்ரோ பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து டேர்ம் பண்ணி ட்ரெயின் பண்ணி. இந்த பேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஸ்பீஷஸ். இப்போ நீங்க இங்க இருக்கீங்க, உங்க கையில வருது, என் கையில வருமா? ஆமா ப்ரோ ஃபுல்லி டேர்ம்டு பீஸ் தான். இப்போ இது நீங்க செஸ்ட் ஆண்ட இது பண்ணுங்க. இவங்க வந்து 2 இயர்ஸ் பேர்டு ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 இயர்னால அவங்களோட ஓனரையும் சரி எல்லாரும் ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோ. புரியுது புரியுது புரியுது. அதனால இது வந்து ரொம்ப பழகக்கூடியது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இவங்க இன்டெலிஜென்ட்டோ ஜாஸ்தி இவங்க. புரியுது புரியுது. அதனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்கிங் சென்ஸ் இருக்கு, பிளேயிங் எபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. புரியுது புரியுது. ஆமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிமிக்ரி சவுண்ட் கொடுக்கறது அதெல்லாம் பண்ணுவாரு இவரு. அவ்வளோ மாதிரியானது. கலரும் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். இந்த பேர்ட் நேம் பாத்தீங்கன்னா லாரி கிட்னுவாங்க. லைட் ஸ்பேனும் கொஞ்சம் அதிகம் இவங்களுக்கு. எத்தனை இயர்? ஒரு 330 இயர்ஸ்ல இருந்து ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும். பரவாயில்லையே. இது அந்த மாதிரியான ஒரு என்ன வரும் ப்ரோ? பிரைஸ் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் 12K ல இருந்து இருக்கு ப்ரோ. சிக்கு நம்ம ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் தான் தருவோம். ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ்னா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்போ இவங்கலாம் பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ். ஓகே ஓகே. இந்த மாதிரி தான் சிக்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ரைஸ் பண்ணுவோம். ஓ ஓகே ஓகே. இந்த மாதிரி சிக்ஸ் எல்லாம் எடுத்து ரைஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த மாதிரி டேர்ம்டான ஸ்பீஷஸ். ஆமா பேரட் தான ப்ரோ? ஆமா ப்ரோ இது எல்லாமே வீட்ல வந்து இந்த பேரா வச்சு வளர்க்கணும். கொஞ்சம் நம்ம கூட வீட்ல வந்து நல்லா ஒரு பெட்டு கூட இன்டராக்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி அதேதான் நேச்சுரலான இருக்கிறது சவுண்ட்னால இந்த மாதிரி பஜ்ஜீஸ், பிஞ்சஸ், இந்த ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ், காக்டெயில். இவரு யார் ப்ரோ? டிஃபரெண்டா இருக்காரு. ஆமா ப்ரோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாவா பிஞ்சஸ். ஜாவா கிங் ப்ரோ. இது காக்டெயில் தான ப்ரோ இது? ஆமா ப்ரோ அதெல்லாம் காக்டெயில்ஸ். அடுத்த பேர்டுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் கண்ணூர் வெரைட்டி வந்துரும். அதுல பாத்தீங்கன்னா ஸ்மால் கண்ணூர் வெரைட்டில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கு. அதுல பார்த்தா கலர்ஸ் தான் அந்த மியூட்டேஷனுக்காக தான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நீங்க டேர்ம் பண்ணி. ஆமா ப்ரோ எல்லாமே சிக்கில இருந்து எடுத்து நம்ம பேர்ட்ஸ் எல்லாமே டேர்ம்டு பேர்ட்ஸா தரோம். அதுவும் இது யார் ப்ரோ? அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான பீசஸ் ப்ரோ. ஹாம்ஸ்டர்ஸ்னா ஒரு சுட்டித்தனமான ஒரு குட்டி ஒரு ராட் ஃபேமிலி சேர்ந்தது. அது வந்து ரேட்னு இருக்காது, ஒரு ரேபிட் மாதிரியும் ரொம்ப புசு புசுன்னு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாகவும் அந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு வாக்கிங் பால் இது. இப்போ மற்ற அனிமல்ஸ் கிட்ட இருந்தோ மற்ற ப்ராடக்ட் சேஃபாகவும் இருப்பாங்க. ப்ளஸ் எங்கேயும் ஆமா எந்த இதுவும்
வெளியெல்லாம் நல்லா சுத்தி ரவுண்ட்ஸ் இப்ப ரவுண்ட்ஸ்ல இருந்து தான் உங்க கால்ல எப்பல சுத்திட்டு இருக்காரு அவரு? அவரு கொஞ்சம் ஒரு மார்னிங் ஒரு ஆஃப்டர்நூன்ல இருந்து நல்லா நம்ம ஒரு இதுக்கு வாக்கிங் செம்ம ஆக்டிவா இருக்காரு ப்ரோ. இவங்க தான் ப்ரோ சிரியன் ஹாம்ஸ்டர்ஸ். சிரியன் ஹாம்ஸ்டர். ஆமா. இவங்க எல்லாம் எத்தனை வருஷம் இருப்பாங்க வாழ்வாங்க? இவங்க ஒரு 2.5 இருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் வாழ்வாங்க ப்ரோ. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சிரியன் ஹாம்ஸ்டர்ஸ் ப்ரோ. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே 1 மந்த் பஃப். இது எல்லாமே ஓகே ஓகே. எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கறீங்க, இப்போ நான் எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. ஏன்னா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பைட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஒரு காம்பாக்டான ஒரு பெட். இந்த பெட்லாம் பாக்கெட் ஃப்ரெண்ட்லின்னுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அது மாதிரி ரொம்ப ஒரு யூனிக்காவும் இவங்களுக்குன்னு ட்ரெஸ் இருக்கு. ஆக்சுவலா ஹாம்ஸ்டர் ஆனா பைட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இவங்க வந்து நம்ம சின்னதுல இருந்தே நம்ம எடுத்து நம்ம ஃபீட் பண்றோம், நம்மளே எடுத்து இது பண்றதுனால அந்த மாதிரி பைட்டிங் இஷ்யூலாம் நானே ஏதாவது ஃபுட் ஏதாவது சாப்பிட்டுட்டு அந்த ஸ்மெல் இருந்தா ஆமா கண்டிப்பா. ஏன்னா அது பாத்தீங்கன்னா ஃபுட்டு நினைச்சு பைட் பண்ணும், அந்த இஷ்யூ தான் இருக்கும். எதுவுமே டேர்ம் பண்ணாம இருந்தா. நீங்க இதே அடல்ட்ல சில இதெல்லாம் தூங்கிட்டு இருக்க மாதிரிலாம் போய் டிஸ்டர்ப் பண்ணா சில எல்லாம் கடிக்க இது பண்ணுவாங்க. ஆனா நீங்க வந்து இதுவா இருக்கீங்க, அதோட ஓனர்னா உங்களை அது மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க இது உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் கம்மி ப்ரோ. இந்த பெட்டிங்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 15 days ஒன்ஸ் போட்டாலே போதும். அவ்வளவுதான். மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி க்ளீன் பண்ற மாதிரி. ஆனா ஹாம்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா 15 days ஒன்ஸ். ப்ரீட் பண்ற டைம்ல இருக்காங்கன்னா ரெண்டு பேரும் ஒண்ணா விடலாமா? விடலாம் ப்ரோ. இது எப்படின்னா சிரியன் ஹாம்ஸ்டர்ஸ்க்கு ஹாம்ஸ்டர்லயே பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் இருக்கு. வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும் அது. இப்போ சிரியன் ஹாம்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 months அப்புறம் அது அடல்ட் ரீச் ஆயிடும். அந்த ரீச் ஆகிறப்போ மட்டும் மேட்டிங் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் மேட்டிங் ஆகிட்டதுக்கப்புறம் மேல் ஃபீமேல் சண்டை போடுற மாதிரி ஒரு அந்த ஆட்டிடியூட் பிஹேவியர்லாம் பார்ப்பீங்க. அந்த டைம் மட்டும் மேலே எடுத்துடணும், செப்பரேட் பண்ணி வச்சிடணும். அதில் சிரியன் ஹாம்ஸ்டர்ல இல்லை டிராப்ட் ஹாம்ஸ்டர் ஒரு வெரைட்டி இருக்கு. ஆமாம், அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக குட்டியோன்னு இருப்பாங்க. இவங்க வந்து 7 inches உள்ளங்கை சைஸ் வளர்றாங்கன்னா இது பாருங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாம்ஸ்டர்ஸ்லேயே அடல்ட் சைஸ். இது ஆமாம். இவரு கடிப்பாரா? இவரை கடிக்க மாட்டார் ப்ரோ. இது ஒரு 3 months இது. இவங்கள க்ரூமிங்லாம் பண்ணலாம், டாக் கேட் மாதிரி. அந்த மாதிரி இது வந்துட்டு ஏன்னா க்ரூமிங் பண்றது இவங்களுக்குன்னு காலர்டு அப்படி இவங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாமே இருக்கு இவங்களுக்கு. நான் காட்டுறேன் எல்லாமே ஹாம்ஸ்டர்ஸ்க்கான ட்ரெஸ். அதே மாதிரி வந்து ஹாம்ஸ்டர்ஸ் வந்து குட்டியை வந்து தொடக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆமா ப்ரோ. அது வந்து ஒரு 28 daysக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஹாம்ஸ்டர் வந்து குட்டி போடுச்சுன்னா ஃபீமேல் வந்து ஒரே ஆளா ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா மோஸ்டா பாத்தீங்கன்னா அது குட்டியை தொட்டா வந்து அது ஒண்ணு அது குட்டி அதுவே சாப்பிட்ரும். சேஃப் இல்லாம காப்பாற்ற முடியாம மில்க் கொடுக்காம போயிடும். அந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இவங்களுமே அந்த மாதிரி 2 years 2.5 years தான். ஆமா, அவ்வளவுதான் இருப்பாங்க. லைட் ஸ்பேன் அவ்வளவுதான் இருப்பாங்க அவங்களோட. இதுலயே கலர் நிறைய இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இது டெடி கலர் சொல்லுவாங்க. இதுலயே உங்களுக்கு பாண்டா கலர்ஸ் இருக்கு. இல்ல பாண்டா கலர்ஸ்ல பெருசானு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. சரிங்க காட்டு. இதெல்லாம் உங்களுக்கு பாண்டா கலர்ஸ். ஓகே ஓகே. ஆமா ஆமா, பாண்டா குட்டி மாதிரி இருக்கு. ஆமா, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி இருப்பாங்க. இந்த கலர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பைடு. ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பைடு. ஓகே 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 ஓகே. இந்த மாதிரி டனல் மாதிரியான இது இருக்கு. ஆமா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப்ல ஹாம்ஸ்டர்ஸ் தான் பெஸ்ட். ஓகே ஓகே ஓகே. இப்போ இங்க ஹாம்ஸ்டர்ஸ் இருக்குன்னா ஒரு ஹாம்ஸ்டர் நான் எடுத்து காட்டுறது ஒரு நிமிஷம். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செம்ம குட்டி இவ்வளவுதான் இருக்கும் சைஸே. இதான் டிராப்ட் ஹாம்ஸ்டர்ஸ். அதான் ப்ரோ, குட்டில இருந்து எடுத்துட்டீங்கன்னா கடிக்காது. எல்லாம் கடிக்கும்ன்றது புது புது ஸ்மெல்ல வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இப்போ ஓனர் கிட்ட வந்து செம்மையா பழகும். ஆனா அவங்க ஓனரை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிக்கும். அதனால ரொம்ப நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி வசதியா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இந்த ஒரு பெட்டு ஹாம்ஸ்டரை பொறுத்த அளவுக்கு. இது ஏகப்பட்ட இது இருக்கு. இவங்க வந்து மைஸ் ப்ரோ, பேண்டட் மைஸ்ன்னு வாங்க இவங்க இதுல. ஓகே. இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு பேண்டடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில்வர் பேண்டடு இருக்கு. சில்வர் பேண்டடு, பிளாக் அண்ட் ஒயிட். கடிக்க மாட்டாங்களா இவங்களும்? அதே மாதிரி தான். ஆமா ப்ரோ, இவங்கலாம் மைஸ். இவங்க டிராஃப்ட் ஹாம்ஸ்டரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 400ல இருந்து தான் ப்ரோ பீஸ். ஓகே. இந்த கேஜ்லாம் தான் சொன்னீங்களா ப்ரோ? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சொன்னல 1500 ஸ்டார்டிங் மினி காம்போ கொடுக்குறோம்ட்டு. இதுதான் ப்ரோ பேசிக் செட்டப் வித் பேரோட. எனி கலர்ஸ் பேரோலாம் எடுத்துக்கலாம். என்னென்ன வருதுன்னா அதுக்கான கேஜி, அது ப்ளே பண்றது வீல். ஏன்னா அது டைஜஷனுக்காக அது வாக் பண்ணி ஆகணும், எக்ஸசைசிங். ஆமா, அதுக்காக. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில், ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டில் அவங்களுக்குனே கொடுக்கறது. தண்ணி வந்து வாயில கை வச்சு குடிக்கும்போது செம்ம கியூட்டா இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஆட்டிடியூட்ல பயங்கர கியூட்டா இருக்கும் இது பண்றது. அதுக்கப்புறம் இந்த பெட்டிங் எதுக்கு போடுறோம்னா அவங்க வந்து யூரின் இமோஷன்லாம் இது பண்றதுக்காக அந்த பெட்டிங்கோட கொடுத்துருவோம். அவங்களாம் பாத்தீங்கன்னா நம்ம குளிப்பாட்டணும் அந்த மாதிரிலாம் தேவையில்ல. செல்ஃப் கிளீன் நம்ம எப்படி ஃபேஸ் வாஷ்லாம் பண்றோம் அந்த மாதிரி வந்து ஃபேஸ் வாஷ், ஹேண்ட் வாஷ், அது மாதிரி 2 காலை நீட்டின்னு அது மேல பண்ண செம்ம சிரிப்பேத்திட்டே இருக்கும். அது மாதிரி அவ்வளவு கியூட்டா இருக்கும். ஜஸ்ட் 2000ல ஃபுல்லா அது பிளாஸ்டிக்ல இருக்குன்னா இது இரும்புல இது போறது பெட்டர் இல்ல. இது வந்து லுக் வைஸும் நல்லா இருக்கும். பிளஸ் ஹாம்ஸ்டர்ஸ்லாம் இன்னும் ரொம்ப விசிபிளா தெரியும். ஆமா, கேரி பண்ணிட்டு போறதுக்கோ இது வந்துரும். நல்லா இருக்கு. உங்களுக்கு பாக்குறதுக்கு விசிபிள் நிறைய இருக்கும். நிறைய படத்துல பெருசா இருக்கும். அது வந்து கினி பிக். வாங்க நான் காட்டுறேன். இருக்கு வாங்க ப்ரோ. கினி பிக்லயே நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி இருக்கு ப்ரோ. ஆனா நார்மல் நம்ம பண்றது இல்ல. அது ஒண்ணா தரலாம். ஆனா அதோட சூப்பரா நம்ம எக்ஸாட்டிக் தானே வைக்கிறோம். அதுல பார்த்தா அபிஷியன் கினி பிக் இருக்கு. அபிஷியன் கினி பிக்னு. இதோ பாருங்க. இவரும் கடிக்க மாட்டார்ல? இவங்களும் கடிக்க மாட்டாங்க. இங்க ஒரு
குட்டி பப்பி மாதிரி. ஓகே ஓகே. இவங்க வந்து ரொம்ப பழகுவாங்க. ஓகே. ரொம்ப கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்கும் இவங்களுக்கு. ஓகே. ஆனா ரொம்ப பழகும். ஓகே ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அபிஷியன் கினி. இவங்களுக்கு கேஜ் தான் தேவையில்லைல்ல? இவங்க கேஜும் வச்சு கொடுக்கலாம், நார்மலா வெளியே விட்டு இது பண்ணலாம். ராபிட் இருக்குல்ல, ராபிட் மாதிரியான கான்செப்ட் தான் இவங்களுக்கு. பப்பி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த இது இருக்கு. கேர்ள்ஸ் மோஸ்ட்லி லைக் பண்ணுவாங்க. இதை லைக் பண்ணுவாங்க. ஆம்ஸ்டர்ஸ் அது ரொம்ப கியூட்டா இருக்குன்னா அதை ஓவரா லைக் பண்ணி வாங்குறது. ப்ரோ இதோட பிரைஸ் எப்படி ப்ரோ? 4000 வரும் ப்ரோ. ஒரு பீஸ் 4000? இல்ல ப்ரோ, ஒரு பேரே ஜோடி 4000 கொடுக்கும். இவரு பாத்தீங்கன்னா ஓகே ஓகே ஓகே. गाइस இத பாருங்க, ஷாக் ஆயிடுவீங்க. என்னங்க அது முள்ள பால் இருக்கு, முள் பந்து அந்த மாதிரின்ற மாதிரி. இங்க வந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க பாலா மாறிடுவாங்க. ஓகே. ஆனா அதுக்கப்புறம் காமன் ஆயிடும். இவங்கள கடிக்க மாட்டாங்க ப்ரோ. ப்ரோ குத்துது ப்ரோ. ஓகே. இதுதான் எட்ஜாக் இது நேம். சரிங்களா? இவங்க லைட் ஸ்பேனும் அதிகம். இவங்களுக்கு லைட் ஸ்பேனும் அதிகம். இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு கினி பிக் மாதிரியே தான். உங்களுக்கு 10 ஒரு 12 இயர்ஸ் கிட்ட இருப்பாங்க. சைஸ் இங்க பாரு, 2 கையில பிடிக்கிற அளவு சைஸ் இருப்பாங்க. இது வந்து ஒரு குட்டி. ஓகே. இது பிரைஸ் எப்படி வருது? இது 2500 ல இருந்து இருக்கு ப்ரோ. ஓகே. பேர் இல்ல, இது ஒரு பீஸ். இவங்களுக்கு கொஞ்சம் நான்வெஜ். நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க இவங்க. வெஜிடேரியன்ஸ் கிடையாது. பறக்கிற பறவை பாத்திருப்பீங்க, பறக்கிற அணில பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஒருத்தர் செல்ஃப்ல இருப்பாங்க, நம்ம சொடக் போடணும். ஆமா, அதேதான். இத பாருங்க, உள்ளங்கைக்குள்ள மறைஞ்சிருக்காங்க. இதுதான் அவங்க. ஓகே 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 ஓகே. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ப்ரோ. ஓ. இப்போ இதுல இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசு. புரியுது. நம்ம இப்பல இருந்தே பழகி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அதுவே செல்ஃப் ஃபீடிங் ஆவற மாதிரி, அதுக்கப்புறம் அதுவே வந்து நம்ம கிட்ட பழகுற மாதிரியும் பயப்படாம கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ற மாதிரி சைஸ்ல தான் நம்ம கொடுப்போம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் இருக்காது. இது ஸ்டார்டிங் நம்ம கிட்ட 6000 ல இருந்து இருக்கு. ஆனா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் 9000 வரும். ஒயிட் கலர் லூசின்றதுனால. இது வந்து மியூட்டேஷன். குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு லைனேஜான குவாலிட்டி ப்ரோ. அது மட்டும் இல்லாம சிலவங்க இதெல்லாம் வளர்ப்பாங்களான்ட்டு ஒரு பெட்லாம் வளர்ப்பாங்கல்ல, அது நம்ம கிட்ட இருக்கா? இதையும் பெட் ஆக்குற அளவுக்கு ஒரு பெட் இருக்கு. அதுவும் இப்ப நம்ம கிட்ட தான் இருக்கு. இதுக்குள்ளதான் இருக்கு. எறும்பா? எறும்பு இல்ல ப்ரோ, எறும்பியோ பெட் அளவுக்கு இருக்கு. இது ஒரு டேரன்டுலா ப்ரோ. சிலந்தி ப்ரோ. ஆமா. கடிக்காதா இது? இவங்க எல்லாம் வந்து கடிக்க மாட்டாங்க ப்ரோ. நான் பாய்சன் தான் இவங்க எல்லாமே. இவங்க எல்லாமே வளர்க்கலாம். இது வந்து குட்டி தான், பெருசே உள்ளங்கை சைஸ் வளரும். ஓகே. இதோடது இவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாக்கோ கோல்டுன்னு வாங்க. ஓகே ஓகே. இதோடது ப்ரோ கடிக்க மாட்டாங்களா? கடிக்க மாட்டாங்க ப்ரோ. என் கையிலேயே தான் இருக்காரு. அப்படியா? பயமா இருக்கு. என்ன இருந்தாலும் சிலந்தியை பார்த்து பயப்படுறவங்க. இதோ வரேன். இப்போ இதை கடிச்சா ஸ்பைடர்மேன் ஆயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஆக மாட்டாங்க ப்ரோ. மோஸ்டா கடிக்கிறது இருக்காது. ஸ்டார்டிங் 3000 ல இருந்து பீஸ் இருக்கு ப்ரோ. ஸ்டிங்னு வாங்க, அத சின்னதுல இருந்து இருக்கு. இது என்ன ப்ரோ? புறா? மாட புறாவா ப்ரோ? இவங்க வந்து ஒரு கோழி ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்கின்னு வாங்க இத. ஓகே ஓகே. செம்ம சூப்பரா இருக்கும் ப்ரோ. இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா அது வந்து சாக்ஸ் போட்டு அது புசு புசுன்னு நடக்கதே பாத்தீங்கன்னா ஒரு ராஜா மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே. இது எவ்வளவு வருஷம் வாழும் இதெல்லாம்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ரோ நம்ம நாட்டுக்கோழி வளர்க்குற இதுல இருந்து எல்லாமே அந்த மாதிரி. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா சில பிரீட் தான் வந்து கம்மியான இது இருக்கும். ஆனா இவங்களுக்கும் ஹியூமிட் லெவலா இருக்கு. ஆனா கிளைமேட் படி கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு கோல்டு அடிக்கிறதுலாம் இருக்கும். இவங்க வந்து அடல்ட் பேர் வந்து 5000 வரும் ப்ரோ. சிக்கனா 1000 rupees வரும். இவங்க வந்து இந்த மாதிரி கேட் அங்கங்கன்னு பத்துன்னு இருப்பாங்க. ஓகே ஓகே. என்னடா பர்ஷியன் கேட் இவங்க எல்லாமே. இவங்க என்ன பிரைஸ் வராங்க? ஸ்டார்டிங் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பர்ஷியன் வந்து 5K ல இருந்தே இருக்கு ப்ரோ. ஓகே. ஜஸ்ட் 5K ல இருந்தே பர்ஷியன் கிடன் இருக்கு நம்ம கிட்ட. இதான் ஃபர்ஸ்ட் பாக்குது கம்மன் வந்துருச்சு என் கூட. ஆமா ப்ரோ. தோ ஒருத்தர் இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பர்ஷியன் கிடன். டால் ஃபேஸ் இதெல்லாம். சண்டை போடுறாரு. ஏன்னா வந்து இப்போ அவர் வந்து ஹீட்ல இருக்காங்க அந்த ஃபீமேல். ஓகே ஓகே. ஆமா, அது வந்து ப்ரீடிங்கான இதுல வரப்போ அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 8K அந்த மாதிரி வரும். சும்மா நம்ம இந்த ஃபிஷ் மாதிரி வச்சு பாப்பாங்க இல்லையா? அவங்களுக்கும் இருக்குல்ல, அவங்களுக்கும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இம்போர்ட்டான கொஞ்சம் ரேரானது SRDலயே பாத்தீங்கன்னா இதெல்லாம் இம்போர்ட். இது வந்து ஃப்ளோரான்லயே SRDன்னு வாங்க. ஓகே ஓகே. இதுலயே வந்து உங்களுக்கு வெரி அம்ப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி பீஸ். ஓகே ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தாய்லாந்து இம்போர்ட்டட் பீஸ் எல்லாமே. இந்த மாதிரி இம்போர்ட்டட். அதுக்கப்புறம் இந்த வாஸ்துக்கு வளர்க்குற அரோனா ஃபிஷ், அப்படி இந்த மாதிரி டேங்க் செட்டப் இந்த மாதிரி வளர்க்குறவங்க எல்லாமே செட் பண்ணலாம். இவங்களாம் பேரட் ஃபிஷ் இதெல்லாம். இது லாப்ஸ்டர் தானே ப்ரோ? இது ஆமா ப்ரோ. இவங்க ஒரு ஃபிஷர் தான். இவங்க தனியா வளர்க்கணும். இவங்க வளருவாங்க சைஸ் கொஞ்சம் சைஸ் வளருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதுதான். இதோட லைட்டா கொஞ்சம் பல்ஜி தான் மேக்ஸிமம் சைஸ். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்கர்லயே கொஞ்சம் ரேர் பீசஸ் தான். இந்த மாதிரி ரெட் சில்லி எல்லோ எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்பனா கிடைக்கிறது. ஓகே ஓகே. கைஸ், நான் இங்க வந்து பார்த்து இந்த ஹாம்ஸ்டரோட அந்த விளையாட்டுத்தனம் கியூட்னஸ்லாம் பார்த்துட்டு என்னால் வாங்காம போக முடியல. அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ எனக்காக ஒரு காம்போ ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஹாம்ஸ்டர் பிளஸ் இந்த கேஜி ஹைடிங் ஹவுஸ் அந்த வீல் எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ ஃபுட்டும் வந்துரும். உங்களுக்கு வித் ஃபுட்டும் வந்துருது. சோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வாங்கணும்னா எங்க வரணும் ப்ரோ? ப்ரோ நம்ம பாத்தீங்கன்னா சென்னை மூலக்கடை ப்ரோ. சரிங்களா? சென்னை மூலக்கடை ஐ ரோடு ஜங்ஷன்ல இருக்கு. நீங்க வெறும் BK
பெட் பாரடைஸ்னு சர்ச் பண்ணினா கூகுள்லேயே லொகேஷன் இருக்கும் நம்மளோட எக்ஸாட்டிக் லொகேஷன் அது வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஓகே பாய்